ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணி சேவிங்ஸ் மணி சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எந்தெந்த வழியிலலாம் நம்ம நகை சேமிப்பை அதிகரிக்கலாம், நகை எடுக்கிறதுக்கு நம்ம எப்படியெல்லாம் பணம் சேமிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் சில டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்றைக்கி தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நகை சீட்டு. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். நகை சீட்டு போட்டு நம்ம நகை எடுக்கிறதுல நம்மளுக்கு லாபம் உண்டு. அதே மாதிரி நமக்கு வருஷம் நம்ம நகை சீட்டு போடும்போது நமக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நகை சேர்ந்துக்கிட்டே வரும். அடுத்தது சேமிப்பு. இந்த சேமிப்பு அப்படின்றது நமக்கு உண்டியல் சேமிப்பாகவும் இருக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஒரு குலுக்கல் சீட்டு இல்லை ஏல சீட்டு இந்த மாதிரி போட்டு நீங்கள் அப்படியும் நகை எடுக்கலாம். இடையில நீங்கள் நகை சீட்டும் போடலாம். கூட நீங்கள் சேமிக்கிற சேமிப்பை உண்டியலில் போட்டும் சேமிக்கலாம். மிச்சம் நம்மக்கிட்ட நம்ம செலவு போக மீதி இருக்கிறது இல்லை நம்ம வருமானம் வரும்போதே வருமானம் வந்ததுனையுமே நம்ம சேமிப்புக்குன்னு ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்கும்போது அதில் நகை சேமிப்புக்குன்னு கொஞ்சத்தை எடுத்து வைக்கும்போது நமக்கு அந்த காசுலேயும் நம்ம நகை எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா குலுக்கல் சீட்டு இல்லை ஏல சீட்டு போட்டு அதில் நம்மளுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாக வருது அப்படின்னா அதை வச்சும் நம்ம நகை எடுக்கலாம். அடுத்தது நகையை அடகு வச்சு புதுசாக நகை வாங்கிறது. இது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு நம்மளுக்கு இதுன்னு சொல்லலாம், ஈஸியான வழி. நம்மக்கிட்ட இருக்கிற நகையவே நம்ம அடகு வச்சு நமக்கு விலை குறைவாக தெரியுது அப்படிங்கும்போது நம்ம நகை எடுத்துக்கலாம். அப்படி இருக்கும்போது இதில் நகை அடகு வச்சு நகை வாங்கும்போது நம்ம என்னென்ன கவனிக்கணும்னு மட்டும் சொல்கிறேன். இந்த நகை அடகு வச்சு நீங்கள் நகை வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் அதை ஒரு வருஷத்துக்குள்ளே நகையை திருப்பிக்க முடியுமா அப்படின்னு பாருங்கள். ஏன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே திருப்பிக்கிறது தான் நம்மளுக்கு லாபமாக இருக்கும். நீங்கள் நகை அடகு வச்சு நகை வாங்கும்போது உங்களுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற மொத்த நகைகளையும் அடகு வச்சு வாங்குறதுக்கு பதிலாக உங்கள்கிட்ட இருக்கிறதுல ஒரு கொஞ்சம் நகையை வச்சு நீங்கள் அடகு வச்சு வாங்கும்போது உங்களுக்கு அமௌண்ட் கம்மியாக கிடைச்சாலுமே உங்களால் சீக்கிரமாக அந்த நகைகளை மீட்டுக்க முடியும். ரெண்டாவது, உங்களுக்கு திரும்ப ஒரு எமர்ஜென்சி அப்படிங்கும்போது அடகு வைக்கிறதுக்கு உங்கள்கிட்ட கொஞ்சம் நகை இருக்குங்க. இப்படி சொல்கிறதுனால நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரில. ஆனால் உண்மையிலேயே மொத்த நகையும் நம்ம அடகு வைக்காமல் நம்மக்கிட்ட கொஞ்சம் நகை, நம்ம இதை அடகு வச்சு தான் நம்ம நகை வாங்க போகிறோம். சப்போஸ் நம்ம நகையாக வாங்கினா ஓகே, ஆனால் நம்ம காயினாக வாங்குகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளால் வெறுமனே காயினை மட்டும் கொண்டு போய் அடகு வைக்க முடியாதுங்க. அதனால் அதையும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களாலேயும் 1 பவுனை 100 பவுனாக உங்களால் பெருக்க முடியுங்க. கண்டிப்பாக நம்ம நம்பிக்கை தான். நம்ம முயற்சி பண்ணால் முடியாது எதுவுமே கிடையாது. இப்போ நகை விலை ஏறிக்கிட்டே போகுது, என்ன பண்ணலாம் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சேருங்க. சிறு துளி தான் பெருவெள்ளம் சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் சிறுக சேமிக்கிறது தான் உங்களுக்கு ஒரு நிறைய நகையாக சேரும் அப்படின்றது தான். அதனால் நீங்கள் இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி உங்கள் நகைகளை பெருக்க பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.